அணில்லாம் பொதுவா கனியை கடிக்கும், காயை கடிக்கும். கையை கடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்திலே கையை கடிக்கிற அணில் இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான். அந்த போராட்டத்துக்கு போனா காவல்துறை தடுப்பாங்க. நமக்கு போராடுவது நம்முடைய உரிமை என்றால் அதை தடுப்பது காவல்துறையின் கடமை. அவங்க டியூட்டி அதுதான். நீ நல்லா போராடுப்பா, நீ எஃப்எல் 2 பாறை அடிச்சு உடைச்சிட்டு போ, இந்த டாஸ்மாக்ல பாரில் இந்த பாட்டில் பூரா எடுத்து கீழே போட்டு உடைச்சிரு, தீயை கொளுத்தி எரிச்சுட்டு போப்பா அப்படின்னு காவல்துறை சொல்லுமா? போராட்டம் அப்படிங்கிற அந்த முறையா போட வந்திருக்காங்க, முறையா தரைக்கு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம், பாராட்டுகள். ஆனா போராட்டத்துக்கு வந்த காவல்துறை கையை பிடிச்சி கடிக்கிறான். இப்ப என் வீட்டுல 2 பயலுக்கு இருக்கேன், சின்ன பசங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மூத்தவன் வந்து போட்டு அடி அடிப்பான். இவனுக்கு திருப்பி அடிக்க தெரியாம என்ன பண்ணுவான், இவன் கடிச்சு வச்சிருப்பான். இவன் அடிச்சு விட்டாமா, அவன் கடிச்சு விட்டாமா. அது மாதிரி குழந்தை 5 வயசு பையன் கடிக்கிறதுங்கிறது அவனுடைய ஆயுதமே பல்லு தான். பல்லு அடிச்சு கடிச்சு வச்சிருவான். ஒரு வளர்ந்தவன், ஒரு பிஇ படிச்சவன், பட்டதாரி, அவன் ஒரு காவல்துறை தடுக்குங்க, காவல்துறை கையை பிடிக்க அவரு விடுறா அடியில் குஞ்சு விடுறா அப்படிங்கிறாரு. அவன் விட மாட்டான், பல்ல பிடிச்சு கடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அதாவது இந்த கிரவுட் மனநிலை, கும்பல் மனநிலை எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதற்கு தாவேகா ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் கரூர்ல நிகழ்ந்துச்சு. கரூர்ல ஆணுன்னு பார்க்கல, பொண்ணுன்னு பார்க்கல, குழந்தை வச்சுக்குன்னு பார்க்கல, கற்பிணி பண்ணு பார்க்கல. விஜய பார்த்த உடனே பொத்துன்னு விழுந்தான். அந்த பஸ் வந்தோடனே எல்லாரும் பின்னி வைக்கணும். பின்னாடி பொண்ணு நிக்குதா, கற்பிணி பெண் நிக்குதா, குழந்தைய வச்சுட்டு நிக்குதா, பெரியவங்க நிக்கிறாங்களா, மூச்சு விட முடியலையா, தண்ணி இல்லாம நிக்கிறாங்களா, எதை பத்தியும் கவலைப்படுவேன். தளபதி 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 டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு பின்னாடி போய் தான் 41 பேர் செத்ததுக்கான காரணம் அந்த கும்பல் மணலை. அந்த கும்பல் மணலை தான் நேத்து போலீஸ்காரங்க கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருக்கு. கூட்டத்துல ஒருத்தன் வசமா சிக்கலாண்டா, அவன் கையை ஒட்டி என் வாயில மாட்டிக்கிச்சு. கட்டி சேம்பாரு கட்டி நிறமெல்லாம் நொறுங்கிருச்சு.